இந்து சமய அறநிலையத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 80 பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். 23,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கட்டடங்களையும் திறந்து வைத்தார். கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை இங்கிலாந்திலிருந்து மீட்கப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்டது. சிலையை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு பாராட்டு. கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். சிபிஐ விசாரணை கோர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது போலி என்கவுண்டர் என திமுக எம்எல்ஏ பால் மனோஜ் பாண்டியன் குற்றச்சாட்டு. மாடுகளை தேடிச் சென்றவர்களை மான்வேட்டை சென்றதாக அநியாயமாக சுட்டுக் கொன்று விட்டதாக புகார். கர்நாடகாவில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கண்டனம். என்கவுண்டர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பேச்சு. மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கர்நாடக அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். கர்நாடக அரசின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அடுத்த கட்ட நகர்வை தமிழக அரசு மேற்கொள்ளும் எனவும் உறுதி. கர்நாடகாவில் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவிப்பு. எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்கும் பிரச்சனைகளிலும் பிற மாநிலம் தலையிட முடியாது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. எங்கள் மாநிலத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது எங்களுக்கு தெரியும் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. தமிழக முதலமைச்சர் விஜய் அவரது வேலையை செய்யட்டும், நாங்கள் எங்களது வேலையை செய்கிறோம் என பேட்டி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வரும் நாட்களில் உறுதியாக செயல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுப்பிய கேள்விக்கு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் உறுதி. தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க அரசு தீர்வு காண வேண்டும். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க பெண்களை அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. பாலியல் குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் சீரிய முயற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேச்சை நீக்குவதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கண்டிப்பு. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கப்படுவது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம். ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே ஏற்கனவே உள்ள 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் திமுக, அதிமுக ஆட்சிகளில் அனுமதிக்கப்பட்டவை என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் காந்தி விளக்கம். மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் இந்த அரசு அனுமதி வழங்காது எனவும் திட்டவட்டம். காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றாமல் வேறு ஒரு திட்டத்தை தொடங்கி அதற்கு காமராஜர் பெயர் வைத்திருக்கலாம் என பேரவையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கருத்து. காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் இந்த உலகிலேயே இல்லை என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் விடுவிக்கப்பட்ட டெண்டர்களில் என்ன நடந்தது என்பது குறித்த விரிவான வெள்ளை அறிக்கை.
சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் அறையை மாற்றுவது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். ராமேஸ்வரத்திற்கு இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு இடையே பயணிகள் படகு போக்குவரத்து சேவை குறித்து ஆய்வு. சாத்தியக்கூறுகள் குறித்து மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து ஆய்வு செய்ய முன்மொழியப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தகவல். ராமேஸ்வரம் தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடலோர படகு சேவைகளை செயல்படுத்த அரசு முடிவு. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் சிறு துறைமுகங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேக அரசுக்கு 5 ஆண்டுகள் விசிக ஆதரவு அளிக்கும் என உறுதி. சமூக சிக்கல்கள், வன்முறை மற்றும் படுகொலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை மட்டும் பொறுப்பாக்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பேட்டி. போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர்களை நியமிக்க ஊபி நிறுவனத்திற்கு டெண்டர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடும் கண்டனம். மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உயர்கல்வி பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு உயர்கல்வி தொகை வழங்காதது ஏன்? திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் மறைமுகமாக நிறுத்துவது தாவேக அரசின் நோக்கமா எனவும் திமுக எம்பி கனிமொழி கேள்வி. தாவேக அரசின் இந்த 100 நாள் என்பது மக்களுக்கான வேதனையான நாட்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு தலையிடக்கூடாது என கர்நாடக அரசு கூறியது கண்டிக்கத்தக்கது எனவும் பேட்டி. இருபத்தோரு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிட்டு சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு. தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவுக்கு எதிரான தேர்தல் வழக்கு நிராகரிப்பு. தொகுதி வாக்காளர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளை சொத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கு. துணை ஆட்சியர் அன்பழகன் ஜாமீன் கோரிய மனு வரும் 20ஆம் தேதி ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை ஆழ்வார்பேட்டை, எர்ணாவூர், விருகம்பாக்கம், ராஜமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை. வெளிநாடுகளைச் சேர்ந்த அமைப்புகளுக்கும் இந்தியாவில் உள்ள சிறு நிறுவனங்களுக்கும் இடையே நடந்துள்ள பண பரிவர்த்தனையில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகாரின் அடிப்படையில் ரைடு. தென்காசி மாவட்டத்திற்கு இன்று முதல் 8 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 255வது வீர வணக்க நாள் மற்றும் பூலித்தேவன் 311வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆணை. ஆனால் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் நிதி உதவி கிடைக்கவில்லை என தமிழகத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேதனை. நிதி தட்டுப்பாட்டால் ஆராய்ச்சி மற்றும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை. வேலூர் அருகே தனியார் ஐஸ் கட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் அமோனியா வாயு வெளியான விவகாரம். உரிமம் இல்லாமல் ஆலை செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பு உள்ள அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தீவிரம். சென்னை தேனாம்பேட்டையில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் முறிந்து விழுந்தால் போக்குவரத்து பாதிப்பு. ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் முறிந்த கிளைகளை அப்புறப்படுத்திய தீயணைப்பு துறையினர்.
சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து சென்னை மாநகராட்சி உத்தரவு. சென்னையில் 15 மண்டலங்களுக்கு முன்னெச்சரிக்கை பணிகளை ஆய்வு செய்வதற்காக நோடல் அதிகாரிகளை நியமித்து உத்தரவு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,350 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் வெளியேற்றம். குற்றாலம் மெயின் அருவி, பழைய அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து. வேலை நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் வருகை கணிசமாக அதிகரித்து வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. அரசு பேருந்து நடத்துனர் பணிக்கு வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் வகையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை எதிர்த்து போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் அதிகாலையில் ஆர்ப்பாட்டம். தமிழர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையிலான ஒப்பந்தத்தை திரும்பப் பெறுமாறு முழக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் 4 வழிச்சாலையில் குளிர்பான பாட்டில்களை ஏறிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. குளிர்பான பாட்டில்கள் அனைத்தும் சாலையில் கொட்டியதால் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் அருகே காணாமல் போன வளர்ப்பு பூனையை கண்டு பிடித்துக் கொடுத்தால் 50,000 சன்மானம். பூனையின் புகைப்படம் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு எஜமானர் அறிவிப்பு. சென்னை பெரும்பாக்கத்தை அடுத்த நுங்கம்பாளையம் பகுதியில் முட்புதருக்குள் இருந்து குழந்தை அழுவது போல சத்தம் கேட்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உள்ளே சென்று பார்த்தபோது குழந்தை இருப்பதாக அடையாளம் இல்லாத நிலையில் நாய் ஏதேனும் கடித்து இழுத்துச் சென்றிருக்குமோ என மக்கள் அச்சம். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிக்கோயில் மலைப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல். களக்காடு பகுதிகளில் நீர்நிலைகளில் குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. போதிய விலை இல்லாததால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்லிகை பூக்களை தென்பெண்ணை ஆற்றில் கொட்டிய விவசாயிகள். வழக்கமாக கிலோ 250 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென கிலோ 40 ரூபாய்க்கு சரிவடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் தீ விபத்து. வானுயர புகைமூட்டம் எழுந்த நிலையில் சுவாச கோளாறு, கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் பொதுமக்கள் அவதி. சென்னை OMR மேட்டுக்குப்பம் பகுதியில் மது போதையில் நடு ரோட்டில் இளைஞர் அட்ராசிட்டி. வாகனங்களை வழிமறித்தபடி இடையூறு செய்ததால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் உதவித்தொகை நிறுத்தப்படும் என அறிவிப்பு. ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குள் நியாய விலைக் கடைகளில் மொபைல் எண்ணுடன் ஆதாருடன் இணைக்குமாறும் புதுச்சேரி அரசு அறிவுறுத்தல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்தில் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி சேவை தொடக்கம். பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார் ஆய்வு செய்த முதலமைச்சர் சதீசன். ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்த மாநில அரசு. அரசு பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தூக்கு மரண தண்டனைக்கு பதிலாக வேறு மாற்று முறைகளை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. குறைவான மரியாதைக்குரிய தண்டனை முறைகள் குறித்து வல்லுநர்களின் உதவியோடு பரிசீலிக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. ரயில் நிலையங்களில் சுகாதாரமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதை உறுதிப்படுத்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. கோவை உள்ளிட்ட சில ரயில் நிலையங்களில் கிருமிகள் கலந்த குடிநீர் வழங்கப்பட்டது ஆய்வில் தெரியவந்த நிலையில் நடவடிக்கை.
இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குலு, சிம்லா போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குழந்தை உட்பட பலர் உயிரிழப்பு. சாலைகள் துண்டிக்கப்பட்டு வாகனங்கள் புதைந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மீட்புப் பணிகள் தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் சந்தேஷ்வர் நகர் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆறுகள் மற்றும் வடிகால்கள் நிரம்பி வழியும் நிலையில் கால்வாய் தண்ணீர் கொப்பளித்து வீடுகளுக்குள் புகுந்த கழிவுநீர். முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் அசாம் அரசு ஊழியர்களுக்கு 20% சம்பளம் குறைப்பு. பிடித்தம் செய்யப்படும் ஊதியம் முதல் மனைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான பொருளாதார உறவு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தேசிய மாநாட்டில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் பெருமிதம்.